கிளப்ல மப்புல திரியற பொம்பளை அப்படிங்கறாங்க. நானே நானே நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எனக்கும் மப்பு ஏறும் உனக்கும் மப்பு ஏறும் தானே. எறும்பு கரும்ப மேயுது, எரும மாடு எதுக்கு காயுது? ஓட்கால இவ்ளோ தண்ணி போட கூடாது. நீங்க நல்ல சாரில இருந்தா இவ்ளோ ரெஸ்பெக்ட் இருக்குல, அந்த ரெஸ்பெக்ட் ஏன் கெடுத்துக்கிறீங்கன்ற எங்களோட இத தான் சொல்றோம். அப்படி நல்லதா பேசி பழகடா அடத்தலையா. You are judgmental. பொண்ணோட இடுப்ப பார்த்துட்டு மார்க் போடுற What judgmental you are showing off? அப்படிதான்டா பேசுவேன். If something is attracting, உங்களுடைய நேச்சரையும் ஹியூமன் நேச்சரையும் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. பார்க்க கூடாதுன்னு தோணும்போது அது பார்க்கணும்னு தான் தோணும். நீங்க பாருங்க பார்க்காதீங்க. அத சொல்ல நீ யாரடி? என்னோட சேலைக்கும் என்னோட ஹிப்புக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கலாச்சாரம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்னோட சட்டைக்கும் என் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி. வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். என்ன உலகம் என்ன மனுஷங்கடா. என்னாச்சு? ரீசார்ஜ் பண்ணலான்னு கடைக்கு போனேன். அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. சரி. அவன் ஏன் காசு வாங்கிட்டு ஏன் நம்பரே கேக்குறான்? நான் என்னதான் அழகா இருந்தாலும் அவன் ஏன் நம்பரே கேட்பான். அவ்வளவு தைரியமா அவனுக்கு. இது என்ன இது? அதான் நான் தெளிவா வேற நம்பர் எடுத்துட்டு வந்துட்டேனே. பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவங்கள நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப லவ் விட முடியல சார் என்னால. சாவும்ல. அதை புரிய வைக்கணும், நம்ம லவ் அவங்க புரிய வைக்கணும்னு தான் நான் போராடிக்கிட்டே இருந்தேன் சார். ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். அப்புறம் எப்படி? அப்புறம் எப்படின்னா பேசுறது உனக்கு புரியுதாயா? அவர் நிம்மதியா இன்னொரு கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் தானே டிவோர்ஸ் வாங்குனீங்க. கரெக்டா கட்டுவிட்டா. அப்புறம் எதுக்கு 6 மாசம் கழிச்சு போன் பண்ணீங்க? நக்கல்யா அவனுக்கு. சரி மன்னார்குடி இங்க இருக்கு. முந்திக்கிட்டு போல கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? மன்னார்குடி மனவனக்கு அதுக்கு அந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன். மதுரை. மன்னார்குடி மதுரைக்கு பக்கத்துல. ஜியோகிராஃபில கொஞ்சம் வீக். கொஞ்சம் வீக் இல்ல, உனக்கு ஜியோகிராஃபியே தெரியாதுமா. உறவுக்கார பசங்க கிட்ட ஊருக்கு போறப்ப பேசுறதுல ஒரு தயக்கம் காட்டுறீங்க. கரெக்டா கட்டுவிட்டா. கூட்டிட்டு வரும்போதே சொல்றது என்னன்னா ரொம்ப லிமிட்டா பழகுங்க. ஓ அப்படி நான் சொல்லி வச்சிருக்கீங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. நாங்க உள்ள போறோம் தெரிஞ்சா அங்க வீட்ல இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. என்னடி சொல்ற? எங்க மோட்டர் ரூம்ல அந்த மாதிரி தான் படுத்துப்பாங்க. நீ என்ன சொல்ற? நாங்க எப்போ இங்க ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு கிளம்புறோமோ அப்பதான் அவங்கள வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி நைட்டு நாங்க அவங்க வீட்டுல போயிட்டு தூங்கணும்னா நாங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் உள்ள வருவாங்களே. எங்க மாமா பசங்க அப்படிதான். நாங்க வீட்டுல இருக்கோம்னு தெரிஞ்சா வீட்லயே இருக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? எங்க மூஞ்ச கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பேசவே மாட்டேங்கிறீங்களாம்டா. மோட்டர் ரூம்ல கிடக்குறீங்களாம்ல. வெல்கம் ஃபர்ஸ்ட். அது பாத்தியால சொல்ல முடியாது. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. சரி தேனி மாவட்டத்துல வந்த பிரபலமான நபர்கள். பாரதிதாசர். பாரதிதாசனா? அச்சுச்சோ அவரா? ஐயோ நிகழ்ச்சியை நிறுத்திங்க. என்ன சொல்றதுனே தெரியல. அடிக்கணும் தான் தோணுச்சு எனக்கு. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பார்க்கும்போது. நக்கல்யா அவனுக்கு. அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே, விட்டுற வேண்டியதானே. அதானே உலக வழக்கம். சரி நான் என்ன அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன பிரமாதம்? நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா? நீங்கள் மீனுக்கு எவ்வளவு பெரிய ரசிகர். அத ராவா சாப்பிட்டீங்க அப்படின்னா வெள்ளரி பிஞ்சி டேஸ்ட்ல இருக்கும் சார். நக்கல்யா அவனுக்கு. மீன் ராவா சாப்பிட்டீங்களா? மீன் ராவா நான் சாப்பிட்டுருக்கேன் சார். என்ன அழகா இருக்கு. இதுக்கு ரோமியோன்னு பேரு. அப்படி நல்லதா பேசி பழகடா அடத்தலையா. அழகா இருக்கு. நல்லா இருக்கு சார். இஸ் இட்? நீங்க பாருங்க மத்த மீன் எல்லாம் ஒரு மாதிரி கலரா இருக்கு சார். இது நல்ல பிங்கா சூப்பரா இருக்குல, ஷைனிங்கா. இல்லையா அதெல்லாம் இல்லையா? ரோமியோ. உலகத்திலேயே மீனை வச்சு போஸ் கொடுத்தது நீங்க தான். அழகா கொடுத்தீங்க. கிராமத்துல சொத்து பத்து சேர்த்துறாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு குறைச்ச? நல்ல பையன் செட்டில்டா இருக்கான், கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு கேக்குறேன். ஓடி நீ இல்ல நான் காமாச்சி. அப்படின்னா நரிக்கிருவேங்க. அவங்க வீடு அவங்க சம்பாரிச்சு வாங்கினது. அங்க ஈக்குவாலிட்டி இருக்காது. அவங்களும் வேலை பாக்குறாங்க, நானும் வேலை பாக்குறேன். 2 பேரும் ஈக்குவலா ஷேர் போட்டு புது வீடு எனக்கு ஏத்தாப்புல வாங்குவேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது.